குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். குரோதி வருஷத்திய குரு பெயர்ச்சி பலனை இப்போது பார்ப்போம். குரு சித்திரை மாதம் 18ஆம் தேதி மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு மாறுகிறார். அவர் மேச ராசிக்கு 2ஆம் வீடான ரிஷபத்திற்கு செல்லும்போது குரு 2, 5, 7, 9, 11ஆம் இடத்திற்கு அமரும்போது நல்ல பலன்களை அளிப்பார் என்று சோதிட வல்லுநர்கள் கூறியுள்ளார். அதுபோல் இப்போ மேச ராசிக்கு 2ஆம் இடமான ரிஷப ராசிக்கு மாறும்போது மேசராசி அன்பர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். அதுபோல் குரு பார்வை கோடி நன்மை என்று வாசகத்தின்படி குரு ரிஷபராசியில் இருந்து 5, 7, 9ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். அதாவது கன்னி, ரிஷபராசியிலிருந்து கன்னி ராசி 5ஆம் பார்வையாகவும், ரிஷபராசியிலிருந்து 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசியும், ரிஷபராசியிலிருந்து 9ஆம் பார்வையாக மகர ராசியும் பார்க்கிறார். இப்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் அவருடைய பலன் எவ்வாறு இருக்குது என்பதை பார்ப்போம். மனம் திறந்து எந்த கருத்தையும் கவனமின்றி வெளிப்படையாக பேசும் சுபாவமும், சொந்த அபிமானத்தை கருத்துக்களையும் ஏற்றுக்கொண்ட காரியங்களை பொறுப்போடு செய்து வெற்றியோடு முடிப்பதில் ஊக்கமும் அக்கறையும் கொண்ட விளங்கும் தன்மை, தத்துவம், சாஸ்திரம் சம்பந்தப்பட்ட பேச்சுக்களில் தனி சாமர்த்தியமும், மற்றவர்களை வசியப்படுத்தும் சொல்லாற்றல், பொதுசன தொடர்பால் புகழ்பெறும் யோகமுடைய மேசராசி அன்பர்களே, இப்பொழுது உங்கள் ராசிக்கு பொது பலனாக பார்க்கப் போகிறோம். குரோதி வருஷம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமாக ரிஷபத்தில் அமருகிறார். ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவான் சந்திப்பதை நல்லது என்று சோதிட சாஸ்திரம் குறிப்பிடப்படுகின்றது. தனவரவு அதிகரிக்கும், வீடு, நிலம், வாகனம் போன்றவை வாங்கும் யோகம் உண்டாகும், திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கும், குழந்தைகளின் கல்வி செலவுகள் ஏற்படும், பொறுப்பான பதவிகள் தேடி வரும், சமூக அந்தஸ்து உயரும், உங்கள் சொல்லுக்கு தனி மரியாதை கிடைக்கும், குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும், மனதிற்கு பிடித்த மனைவி வாய்ப்பால் குழந்தை பேறு கிட்டும், பகைவர்கள் வெல்லும் காலம், அவர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும், ஐஸ்வர்யம் பெருகிடும், அற்புதமான நேரம், வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். குருவின் பார்வை பலத்தால்
சுகமான வாழ்வு அமையும். ஆயுள் விருத்தி உண்டாகும். கடன்கள் அடைபடும். வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். இனி வராது என்று எண்ணி மறந்தவை தானே கைக்கு வந்து சேரும். உத்தியோக மாற்றம் உண்டாகும். சென்மக்குரு விலகி சென்றதால் வாழ்க்கையில் நிம்மதி உண்டாகும். உத்தியோகஸ்தர்களுக்கு விரும்பிய மாற்றம் உண்டாகும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். உயர் அதிகாரிகளிடம் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் அகலும். அலுவலகத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும். உற்சாகத்துடன் பணியாற்றும் காலம். தொல்லை தந்தவர்கள் இனி நன்மையை செய்யக்கூடிய காலம். மன அழுத்தம் குறையும். மகிழ்ச்சி பெருகும். வியாபாரிகள் வியாபாரம் பெருகும். பணவரவு மகிழ்ச்சி தரும். கடன் சுமை குறையும். எதிர்பார்க்கும் இடங்களில் வெற்றி கிடைக்கும். சுயதொழில் விருத்தி அடையும். மொத்த வியாபாரம் செய்யும் வாய்ப்பு. கிளைகள் ஆரம்பிக்கும் வாய்ப்பும் கிட்டும். திறமையான நல்ல வேலையாட்கள் கிடைப்பார்கள். கௌரவ பதவிகள் தேடி வரும். சாதனை செய்து பாராட்டு பரிசுகளை செய்வீர்கள். விவசாயிகள் இது பொற்காலம். புதிதாக நிலம், பண்ணை தோட்டம், எஸ்டேட் வாங்க யோகம் கிட்டும். விளைச்சல் பெருகும். லாபம் வீடு வந்து சேரும். வங்கிக் கடன்கள் வாங்கிக் கடன்கள் அடைபடும். செல்வ செழிப்பு ஏற்படும். அரசியல்வாதிகளுக்கு அரசியல் வானில் செழிக்கும் அற்புதமான நேரம். வீறு நடை போடுவீர்கள். சொல்வாக்கும் கூடும். தூரதேச பயணங்கள் கிட்டும். உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். கலைத்துறையினர் மிகவும் பிஸியாக செயலாற்றும் நேரம். வெளிநாடு வாய்ப்பு கிட்டும். ஐஸ்வர்யம் கூடும். அற்புதமான நேரம். பாராட்டு மழையில் நனைவீர்கள். அரசு விருது பெற்று மகிழ்வீர்கள். தாயார் நலத்தில் அக்கறை அவசியம். பெண்கள் கல்யாணம் கனவுகள் நிறைவேறும். ஆண் வாரிசு கிட்டும். நல்ல பதவி சம்பளம் உயரும். மனச்சோர்வு உடல் அசதி அகலும். உயர்கல்வி பயிலும் யோகம் ஏற்படும். குடும்பத்தில் குதூகலம் பொங்கும். எவரிடத்திலும் பார்த்து பழக கற்றுக்கொள்ள வேண்டும். எவரையும் எளிதில் நம்பக்கூடாது. மாணவர்கள் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் பெற்று வெற்றி காண்பீர்கள். உயர்கல்வி படிக்கும் யோகம் உண்டு. அனைத்து துறைகளிலும் வெற்றி கிட்டும். பாராட்டு பரிசுகளும் பெறுவீர்கள். நல்ல நண்பர்களை தேர்வு செய்து பழகிட நன்மைகள் கூடும். அறிவுத்திறனும் புத்தி தெளிவும் பிரகாசிக்கும். கல்வியில் மிகவும் சிறந்து விளங்குவீர்கள்.